அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு தேங்காய் அல்வா செய்யலாம். சீக்கிரமா. ஐயோ, வடை சட்டி நல்லா காஞ்சிருச்சு பஸ். விட்டுவிட்டேன் பஸ். வீடியோ எடுக்கிறது நினச்சிக்கிட்டு. இது முந்திரி. ஓகே பஸ், போதும். இது தேங்காயில் ஒரு அல்வா. இதுக்கு தேங்காய் நல்லா மொத்த தேங்காயாக இருக்கணும், ஆனால் வெள்ளையாக இருக்கணும், ஓடு கருப்பாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், நல்ல பூவாக இருக்கும் தேங்காய். இது 2 தேங்காய், ரொம்ப பெருசும் இல்லை சின்னது இல்லை. 2 தேங்காய் பூ, 2 தேங்காய் உடைச்சி 4 மூடியோடைய பூ. இதுக்கு தேவை தேங்காய், முந்திரி, நெய், பால், சர்க்கரை. இது ரொம்பலாம் செவக்க வறுக்கக்கூடாது. அந்த தேங்காய் பால் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் பால் கிடைக்கிற மாதிரி இல்லை, தேங்காய் பால் டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகே பாஸ். இது இப்போ நான் கிண்டனத்தான் போதும், இதுக்கு மேலே வேணாம், செவக்கக்கூடாது தேங்காய். இதுக்கு சர்க்கரை ஒரு லிமிட் போதும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. வித்தின் செகண்ட் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால், சமையல் கட்டுக்கு வர கெஸ்ட்டாக இருந்தால் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே நம்ம என்ன செய்கிறோன்னு செய்யாத செஞ்சுக்கலாம். ஹாலில் உட்கார கெஸ்ட்டாக இருந்தால் ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேங்க அப்படின்ட்டு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இது எல்லாம் போட்டாச்சு. இதில் அடுத்து நம்ம பசும்பால் காய்ச்சி ஆறுன பசும்பால் இது இப்படி ஆடையோடு கொஞ்சம் தள்ளணும். அவ்வளோதான் பால் போதும். பால் இந்த சர்க்கரை கரை நல்லா வருது. பால் கொஞ்சம் நான் ஊற்றுறது பத்தில், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுறேன். ஓகே பாஸ். இது அப்படியே கிண்டி சுண்ட வைக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இது நாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா இதில் அந்த பாலை ஊற்றணுமா வேக விட்டுருக்கோம். மூடாதே வேக விட்டாச்சு. பாருங்கள் எப்படி ஒயிட்டாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சுகர் வேணால் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம நெய் போடலாம். நெய் போட்டால் தான் பஸ் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தான் போடுறேன். நானே இன்றைக்கி எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன். அவங்க தம்பி வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. எனக்கு கடையில் எதுவும் வாங்கினா பிடிக்காது, அதனால் இவ்வளோ செய்கிறேன். இன்றைக்கி அமாவாசை, சாமிக்கு பாயசம் படிப்பேன், அதுக்கு பதிலாக தேங்காய் அல்வா. ஓகே பஸ். இதில் ஏலக்காய் எதுவும் போட வேணும். தேங்காய் பால் வாசமும் நல்லாயிருக்கும். ஓகே, இதை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் அமாவாசைக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னா பாருங்கள், எல்லா காய்கறியும் போட்டு பருப்பு போட்டு ஒரு சாதம். இது ஒரு பருப்பு சாதம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ரசம், கொஞ்சம் சாதம். நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால் சிம்பிளாக தேவையில்லாத செஞ்சு வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது, வேலையும் அதிகப்படுத்திக்கூடாது பாஸ்.